السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பின் கீழ் நடத்தப்படுகிற இந்த மாநாடு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாநாட்டில் மாணவி வழி நடப்போம், மதுகபை ஒழிப்போம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி என்பதை முஸ்லிம்கள் பெருவாரியாக குழுமி இருக்கிற ஒரு கூட்டத்தில் சொல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு இரண்டு அடிப்படைகளின் மீதுதான் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், மற்றொன்று முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்ற போதனையும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடாக நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லுடைய பொருள் என்ன? நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று அதற்கு மேலோட்டமாக பொருள் சொன்னாலும் அந்த வார்த்தையினுடைய உண்மையான விளக்கம் என்ன என்று சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் என்ற பெயரால் நாம் கடைபிடிக்க வேண்டிய மார்க்க வரம்புகளை, வழிபாடுகளை, சட்டதிட்டங்களை கற்றுத்தருவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் காட்டிய வழியில்தான் நாம் நடக்க வேண்டும் என்பதைத்தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லே நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன் அவர்கள் காட்டிய வழியில் நடக்க வேண்டும்? நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான வழிகாட்டுதல்களை அவர்கள் வழியாகத்தான் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஒவ்வொரு நேர தொழுகையின் பொழுதும் நாம் இறைவனிடத்திலே கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு ஸிராத்துல் முஸ்தகீமை, தெளிவான பாதையை எங்களுக்கு காட்டு, நேரான வழியிலே, நிலையான வழியிலே எங்களை நீ நடத்தாட்டு என்று ஒவ்வொரு நேர தொழுகையின் பொழுதும் ஒவ்வொரு ரக்காத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஏன் நாம் நேர்வழியில் நடக்க வேண்டும்? அப்பொழுதுதான் மறுமையில் வெற்றி பெற முடியும், இறைவனுடைய திருப்தியை பெற முடியும், இறைவனின் சுவனத்தை பரிசாக பெற முடியும். அதற்கு நாம் செல்ல வேண்டிய பாதை ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படுகிற நேரிய பாதை, தெளிவான பாதை. இந்த பாதையை கற்றுத்தருவதுதான் நபிகளாருடைய வருகையின் பிரதானமான நோக்கம். திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இந்த செய்தியினை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டி இருக்கிறான், ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரிய வழியினை எனக்கு காட்டியிருக்கிறான், வழங்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் சென்ற வழி எதுவோ அதுதான் நேரிய வழி, அதுதான் சத்திய வழி.
இதை மக்களுக்கு பிரகடனப்படுத்துவீராக என்று நபிகளாருக்கு இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறான். அதே போல மற்றொரு இடத்திலே இறைவன் சொல்லுகிறான், வைன்னகல ததுஊஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நீர் அவர்களை ஸிராத்துல் முஸ்தகீமின்பால் அழைக்கக்கூடியவராக இருக்கிறீர். நபிகள் நாயகம் அழைப்பு விடுக்கின்ற அழைப்பு ஸிராத்துல் முஸ்தகீமிற்கான அழைப்பு என்று மற்றொரு வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகிறான். அதே போல இன்னொரு இடத்திலே திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நீர் ஸிராத்துல் முஸ்தகீமின் பக்கம் வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறீர். எனக்கு என் இறைவன் ஸிராத்துல் முஸ்தகீமை வழங்கி இருக்கிறான் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. நீர்தான் ஸிராத்துல் முஸ்தகீமின் பக்கம் அவர்களை அழைக்கிறீர் என்று ஒரு வசனம் சொல்கிறது. ஸிராத்துல் முஸ்தகீமின்பால் வழிகாட்டக்கூடியவராக நீர் இருக்கிறீர் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. இப்படி ஏராளமான வசனங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் சென்ற பாதை, காட்டிய பாதை, அதுதான் நேரிய பாதை, உண்மையான பாதை, சத்திய பாதை என்று குர்ஆன் நற்சான்று பகிர்ந்திருக்கிறது. எனவேதான் நாம் நபி வழி நடக்க வேண்டும், நபிகள் நாயகம் காட்டிய வழியில் பயணிக்க வேண்டும். அதற்கு எதிரான புறம்பான எந்த பாதைகளையும் முஸ்லிம்களாகிய நாம் கடைபிடிக்க கூடாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் இவ்வாறு வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் என்ற பெயரால் எதையெல்லாம் கடைபிடிக்கிறோமோ, எப்படிப்பட்ட வழிபாடுகளை செயல்முறைப்படுத்துகிறோமோ, அவை அனைத்துமே நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறைதானா? அதற்கு மாற்றமாக ஏராளமான வழிபாடுகளை பார்க்கிறோம். நபிகளார் காட்டிய வழிக்கு புறம்பான செய்திகளை, வாழ்க்கை முறையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்களை பல பேர் பின்பற்றுகிறார்கள், இமாம்களை பின்பற்றுகிறார்கள், ஹஜரத்துமார்களை பின்பற்றுகிறார்கள். ஊரிலே மெஜாரிட்டியான மக்கள் எதை கடைபிடிக்கிறார்களோ அதையே நாங்களும் கடைபிடிக்கிறோம் என்று பல பேர் செயல்படுகிறார்கள். இப்படி நபி வழியை தூக்கி எறிந்து விட்டு தம்முடைய இஷ்டப்படி பல பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்வதற்காக, அதனால் ஏற்படுகிற கேடுகளை புரிய வைப்பதற்காக, அதற்காகத்தான் இப்படிப்பட்ட மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், நாளை மறுமையில் நீதிமன்ற விசாரணை நடைபெறுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரை பிறக்க இருக்கிற எல்லா மக்களையும் கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ் விசாரித்துக் கொண்டிருக்கிற அந்த விசாரணை நாளில் அநியாயம் செய்து விட்டவர்கள் கவலைப்பட்டு துக்கப்பட்டு தங்களுடைய கரங்களை கடித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், யகூலு யாலைத்தன் இத்தகதும் ஆர் ரசூலி சபீலா, நாம் இந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா? முகமது நபிகள் நாயகத்தை பின்பற்றி இருக்க கூடாதா? யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகது ஃபுலானன் ஹலீலா, இவனோடு தொடர்பு வைத்தேனே, அதை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. ரசூலுல்லாவை விட்டுவிட்டு, நபிகள் நாயகத்தை விட்டுவிட்டு வேறு யாரு சொன்னதை நாம் கடைபிடித்து நடந்திருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து மக்கள் சொல்வார்களாம், நான் இந்த தூதரோடு ஒரு தொடர்பை வைத்திருக்க வேண்டும், அதை விட்டுப்புட்டு வேற யார் பின்னாடியோ போயிட்டன, இவர் சொன்னார்னு கேட்டன, அதை நான் செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று நாளை மறுமையிலே சில பேர் புலம்புவார்கள். அப்படிப்பட்ட புலம்பலுக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்றால் நபி வழியை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. திருமறை குர்ஆன் இன்றைக்கே சொல்லிவிட்டது. மறுமையில் வந்து நின்று புலம்பாத, அப்போ உன்னுடைய புலம்பலுக்கு பதில் கிடைக்காது, அதனால் உனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது, அதுக்கு உனக்கு மாற்று வழி எங்கே கிடைக்காது. உலகத்தில் இந்த ஒன்றை புரிந்து கொள் என்று இறைவன் நாம் வாழுகிற காலத்திலே நமக்கு பாடம் நடத்துவதை பார்க்கிறோம். அதே போல அதே மஹ்ஷர் பெருவெளியிலே நடைபெறக்கூடிய இன்னொரு நிகழ்வை குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்திலே சில மக்கள் வேறு சில மக்களை பின்பற்றுகிறார்கள், நபிகள் நாயகத்தை விட்டுவிட்டு ஆலிம்களை பின்பற்றுகிறார்கள், இமாம்களை பின்பற்றுகிறார்கள். இப்படி பின்பற்றியவர்களும் பின்பற்றப்பட்டவர்களும் நாளை மறுமையிலே சந்தித்துக் கொள்கிற பொழுது நடைபெறுகிற நிகழ்வுகள் குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. இது தபர்ரா அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வராவுல் அஸாப வ தகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப். நாளை மறுமையிலே வேதனையை பார்க்கிற பொழுது பின்பற்றப்பட்டவர்கள் அவர்கள் சொல்வார்கள், பின்பற்றியவர்களை விட்டு விலகி விடுவார்கள். உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஓடி பேரு,
என்று பின்பற்றியோரும் பின்பற்றப்பட்டோரும் பிரிந்து விடுவார்கள். காலல்லதீன தபஉ லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ரா மின்ஹும் கமா தபர்ரவு மின்னா. அப்ப இவங்க சொல்லுவாங்களாம், அப்பாவி மக்கள், பொதுமக்கள், இன்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே, அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை தந்தால், மீண்டும் உலகத்திற்கு எங்களை அனுப்பி வைத்தால், இன்றைக்கு நீங்கள் எப்படி எங்களை விட்டு விலகி விட்டீர்களோ அதே போல நாங்களும் உங்களை விட்டு விலகி விடுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படாது. கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்போடு முடிந்து போய்விடும். மீண்டும் உலகத்திலே படைக்கப் போவது இல்லை, மீண்டும் வாழப்போவது இல்லை. வாழுகிற இந்த ஒரு வாழ்க்கையில் நபி வழியை பின்பற்றுங்கள், தூதர் காட்டிய வழியிலே நடைபோடுங்கள், வேறு யாருடைய வழியையும் பின்பற்றி விடாதீர்கள். இப்படி திருமறை குர்ஆனை திறந்தால் எண்ணற்ற பல வசனங்கள், நூற்றுக்கணக்கான பல வசனங்கள் இந்த கருத்தை திரும்ப 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 உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய நடப்பு நிலவரம் என்ன? நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நம்மை வழிநடத்துகிற ஆலிம்கள், மார்க்கம் படித்தவர்கள், பள்ளிவாசல்களில் இமாம்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் மக்களுக்கு என்ன போதிக்கிறார்கள்? நபிகள் நாயகத்தை பற்றிய பேச்சையே எடுப்பதில்லை, மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்றுதான் போதிக்கிறார்கள். ஹனபி மதுஹபை பின்பற்றுங்கள், ஷாஃபி மதுஹபை பின்பற்றுங்கள், 4 மதுஹப்ல ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றுங்க. 4 மதுஹபை பின்பற்றாதவர் அவர் பள்ளிவாசலுக்குள்ள வர்றதுக்கே தகுதி இல்லை. எந்த அளவிற்கு மக்களுக்கு மதுஹபு மாயை புகுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே மதுஹபிலே இருப்பதுதான், மதுஹபை பின்பற்றுவதுதான். அவருடைய தொழுகை ஏற்கப்பட வேண்டும் என்றால் அவர் ஒரு மதுஹபின் அடிப்படையில் தொழ வேண்டும். ஹனபி மதுஹப் அடிப்படையில் தொழணும், அல்லது ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் தொழணும், அல்லது ஹம்பலி மதுஹப் அடிப்படையில் தொழணும், அல்லது மாலிகி மதுஹப் அடிப்படையில் தொழணும். ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றி தொழு. அப்படி தொழுதால் உன் தொழுகை ஏற்கப்படும், இல்லை என்றால் உன்னுடைய தொழுகை நிராகரிக்கப்பட்டு விடும் என்கிற அளவிற்கு ஜும்மா மேடைகளில் நின்று கொண்டு மதுஹபை தூக்கி பிடிக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள், அதன் வழி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இப்பொழுது நம்முடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான், மதுஹபு இஸ்லாத்தில் உள்ளதா? அல்லாஹ் காட்டியதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையிலே அதற்கு இடம் இருக்கிறதா? ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொள்கிற இஸ்லாத்துடைய அடிப்படை எது? முஸ்லிம்கள் 1000 பிரிவுகளாக பிளவுபட்டு கிடக்கலாம், எத்தனை கூறுகளாக பிரிந்து கிடக்கலாம், ஆனால் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிற இஸ்லாத்துடைய அடிப்படை திருமறை குர்ஆன். அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்ட வேதம், நம்முடைய வழிகாட்டி. இதுல எந்த முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்ட வேதத்திலே அல்லாஹ் நீங்கள் மதுஹபை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறானா? இந்த ஒரே ஒரு கேள்வியை சிந்தித்து பார்க்கட்டும். நான் பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், ஆலிம்களை பார்த்து கேட்கிறேன், மதுஹபை தூக்கி பிடிக்கிற பள்ளிவாசல் நிர்வாகிகளை பார்த்து கேட்கிறேன். மதுஹப் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட திருமறை குர்ஆன் 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அல்ஹம்து சூராவில் இருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் இந்த 114 அத்தியாயத்தில் ஒரே ஒரு இடத்திலே மக்களே நீங்கள் மதுஹபை பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொன்னானா? எத்தனை கட்டளைகள் குர்ஆனிலே அருளப்பட்டிருக்கிறது? ஒன்றா இரண்டா? ஆயிரக்கணக்கான செய்திகளை குர்ஆன் பேசுகிறது. சமூக வாழ்க்கையை பேசுகிறது, குடும்ப வாழ்க்கையை பேசுகிறது, தொழுகையை பற்றி பேசுகிறது, நோன்பை பற்றி பேசுகிறது, அண்டை வீட்டாரை பற்றி பேசுகிறது, கடந்த கால வரலாற்றை பேசுகிறது, நபிமார்களை பற்றி பேசுகிறது, அயோக்கியர்களை பற்றி பேசுகிறது. இப்படி திருமறை குர்ஆன் பேசாத தொடாத எந்த செய்தியும் இல்லை. ஒரு வசனத்திற்குள்ளே 1000 கருத்துக்களை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். இப்படி திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கு பிறந்தது முதல் இறப்பது வரை தேவைப்படுகிற எல்லா செய்திகளுக்குமான வழிகாட்டித்தானே திருமறை குர்ஆன். அப்படிப்பட்ட குர்ஆனிலே மதுஹபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இஸ்லாத்திற்கும் மதுஹபுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதானே. அல்லாஹ் சொல்லாமல் இஸ்லாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய வேதத்திலே இல்லாமல் இஸ்லாமாக ஒன்று எப்படி இருக்க முடியும்? உலக மக்களுக்கு அருட்கொடையாக, நேர் வழிகாட்டியாக, அதுவும் அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்?
திருமறை குர்ஆன் உங்களுக்கு தெள்ள தெளிவான வழிகாட்டுதலை முன்வைக்கிறது. எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துகிறது, எதையும் விடல. வகுல்ல ஷைஇன் ஃபஸ்ஸல்னாஹு தஃசீலா. இந்த திருமறை குர்ஆனிலே எல்லா விஷயங்களையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் தெளிவுபடுத்தாத ஒரு செய்தி குர்ஆனில் கிடையாது. ரமதான் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட இறைவன் சொல்வார், ஷஹ்ரு ரமலான். ஒவ்வொரு ரமலான் மாதத்திலேயும் ஆலிம்கள் பயான் செய்வார்கள். அந்த வசனத்தை குறிப்பிடாமல் எந்த ஜும்மா எந்த பயானும் இருக்காது. நோன்பு மாசம் வந்துட்டாலே எல்லா பள்ளிவாசலையும் இந்த குர்ஆன் வசனம் பேசப்படும். ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில்தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன். ஓ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய குர்ஆன். ஒல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன். இவ்வளவு தெளிவான குர்ஆன், வழிகாட்டுகிற குர்ஆன். அப்படிப்பட்ட குர்ஆனிலே மதுகபை குறித்து ஒரு செய்தி இல்லை. செய்தியை விடுங்க, மதுகபு என்று சொல்லாவது இருக்கிறதா? ஒரு பேச்சுக்கு வேற ஏதாவது செய்தியை சொல்வதற்கு மதுகபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? திருக்குர்ஆனிலே மதுகபு என்ற சொல்லே கிடையாது. பிறகு எப்படி நீங்கள் அதை இஸ்லாத்திலே உள்ளது என்று சொல்லுகிறீர்கள்? வழிகேடு இல்லையா? இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற காரியம் இல்லையா? ஒவ்வொரு காலத்திலேயும் இறைவன் தூதர்களை அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த தூதர்களுடைய மறைவிற்கு பிறகு தூதர்களின் பெயரை சொல்லியே இஸ்லாத்தில் இல்லாத பல செய்திகளை அந்தந்த காலத்து மக்கள் உருவாக்கினார்கள், வழிகேடுகளை உண்டாக்கினார்கள். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த மதுஹப் என்ற வழிகேடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி உலகத்திலே என்ன போதித்தார்கள்? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். யா கௌமி அபுதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை. ஈசா நபி இதைத்தானே சொன்னார்கள். உலகத்திலே வந்த எல்லா தூதரும் இதைத்தானே சொன்னார்கள். இதற்காகத்தானே மக்கள் மத்தியிலே சோதனைகளை அனுபவித்தார்கள். இந்த செய்திக்காகத்தானே சண்டையிட்டு கொல்லப்பட வருகிற நேரத்திலே அல்லாஹ்வால் உயர்த்தி கொள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்த பிறகு இன்றைக்கு ஈசாவுடைய பெயரால் என்ன செய்கிறார்கள்? பின்னால் வந்தவர்களுடைய கருத்துக்களை ஈசா நபியுடைய பெயரால் சிதைத்து மாற்றி, இதைத்தான் ஈசா சொன்னார், இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று மாற்றிவிட்டார்களே. ஒரு புதிய மதத்தை, ஒரு புதிய மார்க்கத்தை ஈசா நபியுடைய பெயரால் இன்றைக்கு எப்படி கிறிஸ்தவ சமுதாயம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கொள்கையை முஸ்லிம்கள் இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரே ஒரு சான்று, மதுஹப் என்பதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இல்லை. சரி, திருமறை குர்ஆனிலே விடுங்கள். சில நேரங்களில் திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு சில செய்திகளை கூடுதலாக கற்றுத் தந்திருப்பார்கள். ஒருவேளை திருக்குர்ஆனில் இடம்பெறாத செய்திகள் நபிகளாரின் வழியாக சொல்லப்பட்டிருக்கலாம் தானே. அப்படி நபிகள் நாயகம் அவர்களுடைய பொன்மொழிகள் புத்தகம் புத்தகமாக, வால்யூம் வால்யூமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆலிம்களிடத்திலே கேட்டால் பட்டியல் போடுவார்கள். அந்த புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்ட வரலாற்றை பற்றி சிலாகித்து பேசுவார்கள். நபிமொழிகளை தொகுக்கிறவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், தொகுப்பதற்கு எப்படிப்பட்ட இலக்கணங்களை உருவாக்கினார்கள். இது நபிகள் நாயகம் சொன்னதா அல்லது அவர்கள் பெயரால் மற்றவர்களால் இட்டுக்கட்டப்பட்டதா என்பதை ஃபில்டர் செய்வதற்கு, சுத்திகரிப்பதற்கு எத்தனை வழிமுறைகளை கையாண்டு புத்தகங்களை தொகுத்திருக்கிறார்கள். புகாரி என்ற பெயரால் நபிமொழி கிரந்தம், முஸ்லிம் என்ற பெயரால், திருமிதி என்ற பெயரால், இப்னு மாஜா என்ற பெயரால், நசாயி என்ற பெயரால், அஹ்மது என்ற பெயரால், தாரகுத்னி என்ற பெயரால் எத்தனை நபிமொழி புத்தகங்கள் இன்றைக்கு பயன்பாட்டிலே இருக்கிறது. அத்தனை நபிமொழிகளிலேயும் ஏதாவது ஒரு நபிமொழியில், ஏதாவது ஒரு புத்தகத்தில், ஒவ்வொரு புத்தகத்திலேயும் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. 7000 ஹதீஸ், 8000 ஹதீஸ், 10,000 ஹதீஸ்,
20,000 ஹதீஸ் என்று நபிகளாருடைய பொன்மொழிகள் பல்லாயிரக்கணக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நபி மொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹபை பின்பற்றுங்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறதா? நபிகள் நாயகம் தானே தூதர். அனைத்து முஸ்லிம்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய இஸ்லாமிய திருக்கலிமா என்ன சொல்கிறது? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதைத்தானே திக்ர் பண்றீங்க, அதைத்தானே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்க. ஒருத்தர் இஸ்லாத்திற்குள்ளே நுழைவதாக இருந்தால் அவருக்கும் அதைத்தானே கற்றுக் கொடுக்கிறீர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தானே உங்களுக்கான வழிகாட்டி, உங்களுக்கான முன்மாதிரி. அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது மக்களே ஹனஃபியை பின்பற்றுங்கள், மக்களே ஷாஃபியை பின்பற்றுங்கள், மக்களே ஹம்பலியை பின்பற்றுங்கள் ஒரே ஒரு தடவை சொன்னார்களா? நான் திரும்ப திரும்ப சொல்லி இருப்பார்களா என்று கேட்கல. சில விஷயங்கள் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான், சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள், திருமறை குர்ஆனிலே ஏறத்தாழ 100க்கும் நெருக்கமான இடத்தில் தொழுவுங்கள் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அக்கீமுஸ்ஸலா 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 குர்ஆனிலே எக்கச்சக்கமான இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜகாத்தை பற்றி அப்படி இறைவன் பேசுகிறார். ஆத்து ஜகா ஆத்து ஜகா ஆத்து ஜகா எக்கச்சக்கமான இடங்களில். சந்தேகத்திற்கு இடமே இருக்காது. எல்லாரும் தொழுதாகணும், வசதி படைத்தவர் ஜகாத்து கொடுத்தாகணும். அப்படி திருக்குர்ஆன் நெடியிலும் சொல்லப்பட்டதை போல நான் கேட்கவில்லை. நபிகள் நாயகத்தின் பல்லாயிரக்கணக்கான அறிவுரைகளில் ஒரே ஒரு இடத்திலே, ஒரே ஒரு நாளிலே, ஒரே ஒரு நேரத்திலே மக்களே மதுஹபை பின்பற்றுங்கள் என்று சொன்னதற்கு ஆதாரம் உண்டா? அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. பிறகு எப்படி அது இஸ்லாமாக இருக்க முடியும்? எங்கிருந்து வந்தது மதுஹப்? யார் உருவாக்கினார்கள்? அதனுடைய பின்னணி என்ன? மறுமையிலே இறைவன் உங்களிடத்திலே மதுஹபை பற்றி கேள்வி கேட்பானா? நீ ஷாஃபியை பின்பற்றினாயா, ஹனஃபியை பின்பற்றினாயா என்பது கேள்வியா? அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதை பின்பற்றினாயா என்று கேட்கப்படுமா? நம்மை நோக்கி வர இருக்கிற கேள்வி என்ன? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். கேட்டால் இமாம்கள் ஒரு பதிலை ரெடிமேடாக வைத்திருக்கிறார்கள். என்ன பதில்? நபிகள் நாயகம் சொன்ன ஒரு செய்தி, இக்ததவு பில்லதைனி மின் பாதி அபீ பக்ரின் வ உமரின். மக்களே எனக்கு பிறகு நீங்கள் அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்ற ஒரு செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஆலிம் சாக்களை கேட்ட உடனே பதிலை தூக்கி போடுகிறார்கள். நாம மதுஹபை ஒழிப்போம் அப்படின்னு கூட்டம் போட்ட உடனே மதுஹபை காப்போம் பதில் கூட்டம் போடுகிறார்கள். கூட்டத்தை போட்டு என்னப்பா ஆதாரம், மதுஹபுக்கு என்ன சான்று என்று கேட்டால் இந்த செய்தியை காட்டுகிறார்கள். பாத்தீங்களா? இக்ததவு பில்லதைனி மின் பாதி அபீ பக்ரின் வ உமரின். எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் மதுஹபுகளை பின்பற்றுகிறோம். நான் ஒன்று கேட்கிறேன், இந்த செய்தியின் அடிப்படையில் நீங்கள் மதுஹபை உண்டாக்கியது உண்மை என்றால் நீங்கள் உருவாக்கிய மதுஹப் எப்படி இருக்க வேண்டும்? அபூபக்கர் மதுஹப், உமர் மதுஹப் என்றல்லவா இருக்க வேண்டும். எனது செய்தியாகத்தான் சொல்லு, அபூபக்கரை பின்பற்றுங்க, உமரை பின்பற்றுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் நான் இரண்டாவது சொல்றேன். அந்த செய்தியின்படி நீங்கள் மதுஹபை உண்டாக்கியது நியாயம் என்று சொன்னால் நீங்கள் என்ன மதுஹபை உருவாக்கி இருக்கணும்? அபூபக்கர் மதுஹப், உமர் மதுஹப் அப்படியே இருக்கிறது. அப்படி உண்டாக்கி இருந்தால் கூட ஏதோ மனசு ஆறும்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் நியாயம் கிடையாது, அதையும் ஏற்க முடியாது. ஒரு பேச்சுக்கு அபூபக்கர் பெயரால் உண்டாக்கி இருப்பதை கூட சமூகத்திலே நியாயப்படுத்த வழிகள் உண்டு. ஏன் நீங்கள் சொல்லுகிற இந்த இமாம்களை எல்லாம் விட மார்க்கத்திலே, இந்த சமூகத்திலே நபி தோழர்களுடைய நிலை எங்கோ உயர்ந்த நிலை. அவர்களுடைய இடத்தை வேறு யாரும் அடைய முடியாது. அப்படிப்பட்ட சிறந்த நிலை. அபூபக்கருக்கு இந்த சமூகத்திலே உள்ள முக்கியத்துவம் என்ன?
நபிகள் நாயகத்தினுடைய நெருங்கிய தோழர். பல தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபூபக்கரை நினைத்து சிராயித்து எத்தனை கட்டங்களில் பேசி இருக்கிறார்கள். இன்னமின் அமன்னன் நாஸ் ஃபீ சுஹ்பத்திஹி வ மாலிஹி அபூபக்கர். மனிதர்களிலேயே நட்பாலும் பொருளாலும் எனக்கு அதிகமாக உதவி இருக்கிறவர் இதோ இந்த அபூபக்கர். நபிகளாருடைய சிரமமான நேரங்களில் எல்லாம் துணை நின்ற தோழர். நபிகளாரின் காலம் முழுக்க வலதுகரமாக செயல்பட்டவர். சௌர் குகையிலே திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மக்கா குறைஷிகளால் காபிர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது சௌர் குகையிலே தங்கியிருந்த நேரத்திலே அபூபக்கர் நபிகள் நாயகத்தை காப்பாற்ற வேண்டுமே என்ற கவலையில் இருக்கிறார்கள். குர்ஆன் அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறது. இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹஸன். அவர் குகையிலே தன்னுடைய தோழருக்கு சொன்னார், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகத்துடைய தோழர் என்று சிலாகிக்கப்பட்டவர் அபூபக்கர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்திலே அதற்கு முன்னதாக மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடிய வாசல்களை எல்லாம் அடைக்க சொன்னார்கள். பல்வேறு வாசல்கள் பாதைகள் இருக்கிறது, அனைத்தையும் அடைத்து விடுங்கள் அபூபக்கர் வருகிற பாதையை தவிர. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் மேல பாசம் வைத்திருந்தார்கள். வலவ் குன்து முத்தகிதன் கலீலன் லத்தகல்து அபூபக்கரின் கலீலா. நான் உலகத்திலே ஒரு தோழனை, ஒரு உயிர் நண்பனை தேர்வு செய்வதாக இருந்தால் அபூபக்கரை தான் அந்த இடத்திலே வைப்பேன். இப்படி நபிகளாரால் சிராகித்து சொல்லப்பட்ட அபூபக்கர் பெயரில் மதுகப் இருக்கிறது. நாங்கள் அபூபக்கர் மதுகபா என்கிறீர்கள். உமருடைய பெயரில் மதுகப் இருக்கிறது. உமரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர். உமருடைய நாக்கிலே அல்லாஹ் பேசுகிறார். உமர் சொன்ன மாதிரியே சில கட்டங்கள்ல திருக்குர்ஆன்ல வசனம் அருளப்பட்டது. அப்படிப்பட்ட அபூபக்கர் பெயர்ல மதுகபு இல்ல, உமர் பெயர்ல மதுகபு இல்ல. ஆனால் மதுகபிற்கு ஆதாரம் கேட்கிற பொழுது அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்ற ஹதீஸை காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகத்துக்கு இரண்டு தலைமை, ஒன்று ஆன்மீக தலைமை, இன்னொன்று ஆட்சி தலைமை. ஆன்மீக தலைமையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு யாரும் நபிகளாருடைய இடத்தை அடைய முடியாது, மார்க்க வழிகாட்டுதலை முன்வைக்க முடியாது. ஆட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் அது காலகாலத்திற்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால நாம் போன பிறகு அபூபக்கர் தலைவராக வந்தார்னா அவருக்கு கட்டுப்படுங்க. உமர் தலைவராக வந்தார் என்றால் உமர் சொன்னபடி கேளுங்க. உலகத்திற்கு, நிர்வாகத்திற்கு, சட்ட திட்டத்திற்கு, தேச தலைமைக்கு சொன்ன ஒரு செய்தி அது. மார்க்கத்துக்கு சொல்லப்பட்டது அல்ல. அபூபக்கர் தொழ சொன்னா தொழுவுங்க, நோன்பு வைக்க சொன்னா நோன்பு வைங்க என்ற அந்த வசனத்திற்கு பொருள் இல்லை. இந்த செய்தியை கொண்டு வந்து ஆதாரம் காட்டுகிறீர்களே, நியாயமா? இதற்கும் மதுகபுக்கும் எங்கே சம்பந்தம் இருக்கிறது? ஒரு சம்பந்தமும் இல்லை. பிறகு எப்படி உருவானது? யார் உருவாக்கினார்கள்? மதுகபை எந்த இமாம்களின் பெயரால் இந்த மதுகபுகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இமாம்களாவது இந்த மதுகபை உண்டாக்கினார்களா? அவங்களுக்கு எதுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. ஆனா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். ஹனஃபி மதுஹப் என்றால் ஹனஃபி இமாம் அபூ ஹனீஃபா உருவாக்கியது. ஷாஃபி மதுஹப் என்றால் ஷாஃபி இமாம் உருவாக்கியது. மாலிகி மதுஹப் என்றால் மாலிகி இமாம் உருவாக்கியது. ஹம்பலி மதுஹப் என்றால் அஹ்மது பின் ஹம்பல் உருவாக்கியது. இல்லை மக்களே, அந்த மதுஹபுகளுக்கும் இந்த இமாம்களுக்கும் கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை. மதுஹப் இமாம்களாக யாரை சொல்லுகிறாரோ அவர்கள் வாழுகிற காலத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பின்னாடி யாராவது இதுபோல நம்முடைய பெயரை சொல்லி புதிய வழிமுறைகளை உண்டாக்கிவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் அந்த இமாம்கள். எவ்வளவோ நல்ல விஷயங்களை மக்களுக்கு கற்றுத்தந்த அந்த இமாம்கள் தன்னுடைய பெயரால் தன்னுடைய கருத்தை மார்க்கம் என்று மக்கள் பின்பற்றிவிடக் கூடாது, அதற்காக எக்கச்சக்கமான எல்லை கோடுகளை போட்டுவிட்டு சென்றார்கள். எத்தனை செய்திகள்!
இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள், இதா வஜத்தும் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாஃப கௌலி, நீங்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்து ஒரு செய்தியை கேள்விப்பட்டால், என்னுடைய பேச்சுக்கு என்னுடைய சொல்லுக்கு மாற்றமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டால், ஃபகுது சுன்னத வதஉ கௌலி, நபிகளார் சொன்னதை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சொன்னதை விட்டுவிடுங்கள். நான் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா நான் ஒரு புதிய ஒரு செய்தியை சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அப்படின்னு வந்தா ஏத்துக்க, இல்லாட்டி ஏத்துக்காத. எனக்குன்னு ஒரு தனி கருத்து கிடையாது. நபி வழியை பின்பற்று, என்னை பின்பற்றாதே என்று சொன்னார்கள் இமாம் ஷாஃபி. குல்லு மஸாலத்தின் தகல்லம்து ஃபீஹா பிகிலாஃபி சுன்னா, அதே ஷாஃபி சொல்கிறார்கள், நான் பேசிய ஒவ்வொரு செய்திகளும், ஒவ்வொரு மசாயில்களும், சட்டதிட்டங்களும் சுன்னத்திற்கு மாற்றமாக இருக்கும் என்றால் فأنا راجع عنها في حياتي وبعد مماتي. இப்பவே சொல்றேன் கேட்டுக்குங்க, அந்த செய்திக்கும் எனக்கும் இப்பொழுதும் சம்பந்தம் இல்லை, என்னுடைய மரணத்திற்கு பிறகும் சம்பந்தம் இல்லை, நான் விலகிக் கொள்கிறேன். தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு எதையும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, அதை மட்டும் பின்பற்றுங்க, வேற எதையும் பின்பற்றாதீங்க. இமாம்களாகி எங்களை பின்பற்றாதீங்க என்று சொல்லி சென்ற இமாம்கள் மதுஹபுகளை உண்டாக்கினார்களா? இமாம் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எந்த மாலிகி இமாமுடைய பெயரால் மாலிகி மதுஹப் என்று உருவாக்கி வைத்திருக்கிறீர்களோ அந்த மாலிகி இமாம் சொல்கிறார், இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனிதன் தான், உக்தி வ உஸீப், தவறுகளும் செய்வேன் சரியாகவும் செய்வேன், ஃபன்துரூரஹி, என் நான் சொல்வதை சிந்தித்து பாருங்கள், தீர ஆராயுங்கள், ஃபகுல்லு மா வாஃபகல் கிதாப வ சுன்னா, நான் சொல்வதிலே அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் நபிகளாருடைய போதனைக்கும் எதுவெல்லாம் நெருக்கமாக இருக்கிறதோ ஃபகுது பிஹி, அதை எடுத்துக் கொள்ளுங்கள், வமா லம் யுவாஃபிகில் கிதாப வ சுன்னா, எதுவெல்லாம் மாற்றமாக இருக்கிறதோ ஃபத்ருக்கு, அதை விட்டு விடுங்கள். நாங்க சொல்றதை கேட்காதீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேளுங்க. இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி, ஆதாரபூர்வமான நபிமொழி இருந்தால் அதுவே எங்கள் மதுஹபு, எங்களுக்கென்று தனித்த மதுஹபு கிடையாது. இதுதான் எல்லா இமாம்களும், ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், மாலிகி இமாம், ஹம்பலி இமாம், எல்லா இமாம்களும் சொல்லி சென்ற செய்தி இது. ஆனால் அந்த இமாம்களுடைய பேராலே மதுஹபு உண்டாக்கி வச்சுக்கிட்டு அதை இஸ்லாத்தில் உள்ளது மாதிரி காட்டி அதுக்கு மக்கள் மத்தியில் வக்காலத்து வாங்கி அதை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டு அதை அழிக்கிற மக்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து யார் உருவாக்கினார்கள்? நபிகள் நாயகமும் அல்லாஹ்வும் மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னால் ஆலிம்களால் தாங்கள் விரும்பியதை எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா டக்குன்னு செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க, நம்முடைய விருப்புகளை எல்லாம் மக்களிடத்திலே சொல்லி அதன்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்றால் குர்ஆனிலே இருந்து ஹதீஸிலே இருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் மரணித்து இமாம்கள் மரணித்து பல வருடங்களுக்கு பின்னால் வந்த சில கெட்டவர்களால் சில அயோக்கியர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை இந்த மதுஹபுகள். மதுஹபுக்காக வேண்டி கற்றுக் கொடுக்கப்படுகிற நூல்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மதரசால ஓதி கொடுக்குறாங்கல்ல, ஆலிம்களுக்கு படிக்கிற மதரசாவுல மதுஹபு சட்டங்கள், ஹனஃபி மதுஹபு புத்தகம், ஷாஃபி மதுஹபு புத்தகம், புத்தகங்களை படிச்சு கொடுக்குறாங்களே, அந்த புத்தகத்தை பாருங்க. யாருடைய புத்தகம்? யார் எழுதிய புத்தகம்? அபூ ஹனீஃபா புத்தகமா? ஷாஃபியுடைய புத்தகமா? அந்த மதுஹபு இமாம்கள் எல்லாம் வாழ்ந்தது ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரி 3 அந்த காலகட்டத்தில். அபூ ஹனீஃபா வாழ்ந்தது பிறந்தது ஹிஜ்ரி 80, இறந்தது 150, 2ஆம் நூற்றாண்டுக்காரர். ஷாஃபி வாழ்ந்தது பிறந்தது 150, மௌத்தா போனது 204. மாலிகி இமாம் பிறந்தது 93, மௌத்தா போனது 179. அஹ்மதி இமாம் பிறந்தது 164, இறந்தது 241. எல்லாருமே 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரி 3
ஆனால் மதுஹபின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற நூல்களுடைய காலம் என்ன? எத்தனையோ புத்தகங்கள், குதூரி, கன்சுத்தகாய்க்கு, ஷரஹுல் விகாயா, ஃபத்ஹுல் முயின், ஹிதாயா, ஃபதாவா ஆலம்கீரி, துர்ருல் முக்தார், ரத்துல் முக்தார், எக்கச்சக்கமான மதுஹப் நூல்கள். இதெல்லாம் எப்ப எழுதப்பட்டது? வரலாறு எடுங்க. குதூரி என்ற ஒரு ஹனஃபி மதுஹப் நூல் இருக்கிறது. ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டிலே எழுதப்பட்ட நூல். ஏறத்தாழ அபூ ஹனீஃபா இமாம் மரணித்து 300 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. ஹிதாயா என்ற ஒரு ஹனஃபி மதுஹப் நூல் ஹிஜ்ரி 6லே எழுதப்பட்டது. அபூ ஹனீஃபா மரணித்து 400 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. தஹாவி ஹனஃபி மதுஹப் நூல் ஹிஜ்ரி 8லே எழுதப்பட்டது. அபூ ஹனீஃபா மரணித்து 600 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. ஷரஹுல் விகாயா ஹனஃபி மதுஹப் நூல் ஹிஜ்ரி 8லே எழுதப்பட்டது. அபூ ஹனீஃபா மரணித்து 600 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. கன்சுத்தகாய்க்கு ஹனஃபி மதுஹப் நூல் ஹிஜ்ரி 8லே எழுதப்பட்டது. அபூ ஹனீஃபா மரணித்து 600 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. பதாயுல் கதீர் ஹிஜ்ரி 9லே எழுதப்பட்டது. பஹருர் ராயிக்கு ஹிஜ்ரி 10லே எழுதப்பட்டது. துர்ருல் முக்தார் ஹிஜ்ரி 11லே எழுதப்பட்டது. ஃபத்தாவா ஆலம்கீரி ஹிஜ்ரி 12லே எழுதப்பட்டது. சாரி, 12வது நூற்றாண்டிலே. ஹிஜ்ரி 12னா ஹிஜ்ரி 12ஆம் நூற்றாண்டு, 100 வருடங்கள். ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு. மதுஹப் இமாம்கள் மரணித்து 500 ஆண்டு, 600 ஆண்டு, 700 ஆண்டு, 800 ஆண்டு, 1000 ஆண்டு, 1200 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. எப்படி அந்த இமாம்களுக்கு சொந்தமானதாக இருக்கும்? நம்ம அதைத்தானே ஃபாலோ பண்றோம். கேட்டீர்களா? என்றைக்காவது இந்த வக்காலத்து வாங்குகிற ஆளுங்களிடத்தில் கேட்டீர்களா? கோபம் கொப்பளிக்கிறது. மதுஹபை ஒழிப்போம் என்று சொன்ன உடனே ஆலிம் சாக்களால தாங்க முடியல. ஆகா, அடிமடியில கை வைக்கிறானுல. இதுவரைக்கும் என்னெல்லாமோ சொன்னானு. தொப்பியை பத்தி பேசினா, தராவியை பத்தி பேசினா, நெஞ்சில கை கட்டுறத பேசினா, விரலாட்டுறத பத்தி பேசினா, தாடி வைக்கிறத பத்தி பேசினா. ஆனா இப்போ நம்ம அடி வயிற்றுல கை வைக்கிறானே. மதுஹபின் பெயரை சொல்லித்தானே எல்லா கூத்துக்களையும், எல்லா கெட்டவைகளையும், எல்லா விருப்பங்களையும் மக்கள் மத்தியிலே திணித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் அடிப்படையே தகர்க்க கிளம்பி விட்டார்களே என்ற கோபத்திலே வெகுண்டி எழுகிறார்கள். மாநாட்டுக்கு தலைப்பு போட்டதுதான் மிச்சம். முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு தேனியிலே நடைபெறுகிறது என்று அறிவிக்கப்பட்டதான் மிச்சம். எல்லா ஜும்மாக்களும் பரபரப்பாக. ஏன் இன்றைக்கு சொன்னார்ல, இன்றைக்கு இந்த மஜ்லிஸிற்கு, இந்த சபைக்கு முஸ்லிம்கள் கூடிவிடக் கூடாது என்பதற்காக ஜமாத்துல் உலமாவின் சார்பிலே பல்வேறு கூட்டங்கள். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, கூட்டம் போட்டீங்களா? சமுதாய பிரச்சனை, மார்க்க பிரச்சனை, என்றைக்காவது களத்திற்கு வந்தீர்களா? பாபர் மசூதி இடிப்பிற்காக களத்திற்கு வந்தீர்களா? வரதட்சணை ஒழிப்பிற்காக களத்திற்கு வந்தீர்களா? பசுமாட்டு பிரச்சனைக்காக களத்திற்கு வந்தீர்களா? எத்தனை பிரச்சனை, தேசத்தை துண்டாடுகிற, முஸ்லிம்களை கருவறுக்கிற, இஸ்லாத்தை கொச்சைப்படுகிற ஆயிரம் விஷயங்கள், பிரச்சனைகள் நாடு முழுவதும் பரவிய நேரத்திலே எல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டு படுக்கையை போட்ட என்னுடைய மதிப்பிற்குரிய ஆலிம்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு மாநாடு போட்ட உடனே உத்தமபாளையத்துல கூட்டம், கம்பத்துல கூட்டம், பெரிய குளத்துல கூட்டம், அதே தேதியில சேம் டைம். கணக்கெடுப்பு நடத்துறாங்களாம் சின்னமனூர்ல. காலையில சாயங்காலம் வண்டியில மக்கள் ஏறுகிற பொழுது யாரெல்லாம் கூட்டத்திற்கு போகிற எடுத்து என்ன செய்வீங்க நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் கணக்கெடுத்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்று புரியவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் ஏதோ இன்றைக்குத்தான் புதிதாக களத்திற்கு வந்தவர்களை போல, 2017ஆம் ஆண்டு புதிதாக உதித்த அமைப்பை போல வந்து உட்கார்ந்து கணக்கெடுப்பு நடத்துறீங்கள. வருஷம் 40 வருஷமா கணக்கெடுத்தவன் அட்ரஸ் இல்லாம போயிட்டானே. என்ன நடந்திருக்கிறது?
35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஏகத்துவம் வளர்ந்து விடக்கூடாது, தௌஹீது கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி உழைத்தீர்களே, உங்கள் உழைப்பினுடைய பலன் என்ன? 50 பேர் இருக்கிற பொழுது 51 ஆகிவிடக் கூடாது என்று பாடுபட்டீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்லாயிரக்கணக்கான மக்களை இப்பொழுது கூட்டி அமைத்திருக்கிறான். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநிலம் தழுவிய மாநாட்டிலே கூடாத கூட்டம் தற்பொழுது தேனி என்ற ஒற்றை மாவட்டத்திலே அல்லாஹ் கூட்டி இருக்கிறான். ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த வளர்ச்சியிலே, இந்த பின்னணியிலே, இந்த முன்னேற்றத்திலே இந்த ஜமாத்தோ, இந்த மனிதர்களோ, இவர்களின் உழைப்போ, இவர்களின் சிந்தனையோ, இவர்களின் பேச்சோ எதுவுமே பின்னணி இல்லை. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கிருபை மட்டுமே இதன் பின்னணி. வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. மனுஷ உழைப்பு இப்படியா இருக்கும். மனுஷ உழைப்புக்கு ஒரு எல்லை உண்டு. மனிதன் உழைத்தால் இத்தனை ஆண்டுகளில் இப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க இயலாது. இது படைத்தவனின் மார்க்கம், அவன் வளர்க்கிறான். நபிகளாரை பார்த்து இறைவன் சொல்வானே, ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, நீர் எரிந்த பொழுது நீர் எரியவில்லை, அல்லாஹ்வே எரிந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எரிஞ்சா எரிகிற மணல் ஒரு 10 அடி தூரத்தில் போய் விழும். ஆனா இது பல 1000 அடி தூரத்திற்கு விழுந்திருக்கிறது என்றால் எரிந்த நபர் வேண்டுமானால் நீராக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அதனுடைய விளைவை உண்டாக்கியவன் அல்லாஹ். அதுபோலத்தான் இந்த ஜமாத்து உழைத்தவர்கள் வேண்டுமானால் நாங்களாக இருக்கலாம், எங்களின் முன்னோடிகளாக இருக்கலாம், ஜமாத்தை உண்டாக்கியவர்களாக இருக்கலாம். ஆனால் இத்தனை பெரிய வெற்றியை உண்டாக்கி கொடுத்தவன், அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலே? முஸ்லிம்களுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிற கூட்டம், முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கிற ஊரிலே ஏற்பாடு செய்யப்படுகிற கூட்டம், முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கிற ஊருக்கு பக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற கூட்டம், அந்த முஸ்லிம்கள் வந்துதான் சபையை, மாநாட்டு திடலை நிறைக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலே நடைபெறுகிற ஒரு கூட்டம் வேறு மாவட்டங்களில் இருந்து வர இயலாது. ஏன் எல்லா மாவட்டங்களும் தனித்தனியாக மாநாடு நடத்துகிறார்கள், அவரவர்கள் தத்தமது மாநாட்டுக்கு உழைக்கிறார்கள். எனவே மதுரையில் இருந்து, நெல்லையில் இருந்து, கோவையில் இருந்து, ஒட்டுமொத்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கூட்டத்தை குழும செய்ய முடியாது. லோக்கல் மக்களை கொண்டுமே மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற நேரத்தில் கூட்டத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு தனி கூட்டம் போட்டு அதிகாரத்தோடு செல்வாக்கோடு பள்ளிவாசல்களில் ஜும்மா மேடைகளை பயன்படுத்தி எல்லா இமாம்களும் கொக்கரித்த போதும் கூட அந்த கொக்கரிப்புகளை நம்முடைய கால் தூசிக்கு சமமாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறார் என்றால் எல்லா புகழும் அல்லாஹுக்கே. மதுகப ஒளி போன என்ன கோபங்கிறிய, அவ்வளவு கோபப்படுகிறீர்களே, ஒரு ஆதாரத்தை தாருங்கள், நாங்களும் சேர்ந்து ஃபாலோ பண்றோம். எங்களுக்கு எங்க மதுகபு மேல தனியா கோபம்? நாங்களும் உங்களை மாதிரி இருந்தவங்க தானே, அந்த மதுகபை தூக்கி பிடிச்சவங்க தானே ஒரு காலத்துல, அந்த மதுகபின்படி தொழுதவர்கள் தானே, அந்த மதுகபு காட்டிய வழியிலே நடந்தவர்கள் தானே. ஆனால் என்றைக்கு இஸ்லாத்திற்கும் மதுகபுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விளங்கினோமோ அன்றைக்கு அதிலிருந்து வெளியிலே வந்திருக்கிறோம். இல்லை இல்லை ஆதாரம் இருக்குன்னா காட்டுங்க, மேல போடுறீங்களா சொல்லுங்க. என்ன சொன்னீர்கள்? மதுகபுக்காக நீங்கள் இதுவரை எடுத்து வைத்த ஆதாரம் என்ன? ஒன்று இல்லை. மதுகபு இருந்தா சேஃப்டி, என்ன வேணாலும் சொல்லலாம், சம்பாதிக்கிறதுக்கு புதுசு புதுசா விட்டு அடிக்கலாம். மதுகபில் உள்ள, நான் கேட்கிறேன், மதுகபில் சொல்லப்பட்ட செய்திகளை உங்களால் கடைபிடிக்க முடியுமா? 100% அவங்களுக்கு சுயநலமாக எதை கடைபிடித்தால் வருமானம் வருமோ, எதை கடைபிடித்தால் பெருமை கூடுமோ, எதை கடைபிடித்தால் பதவி கிடைக்குமோ அவற்றையெல்லாம் மதுகபின் பெயரால் செய்வார்கள். எதை கடைபிடித்தால் அடிவயத்தில் கை வைக்கிற சூழல் வருமோ அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். என்னுடைய வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்கலாம். இந்த பகுதியிலே வயது முதிர்ந்த, மார்க்கத்திலே பழந்தின்று கொட்டை போட்ட பெரிய பெரிய ஆலயங்களும் உலமாக்களும் பெருமக்களும் பெருகி இருக்கலாம்.
என்னுடைய வார்த்தை சிறுவன் என்ற பெயரால் சற்று முதிர்ச்சி அடையாமல் கூட நீங்கள் பார்க்கலாம். வேறு வழி இல்லை, உங்களை விமர்சிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொண்டே செய்கிற அயோக்கியர்களாக இருக்கிறீர்கள். பொதுமக்கள் தவறு செய்கிறார்கள், மதுகம் என்கிறார்கள் என்றால் அவர்களாகவா போகிறார்கள்? நீங்கள் அந்த வழியை காட்டுகிறீர்கள். வேறு என்ன? மக்களாக தேடி படித்து மதுகபின் பின்னால் செல்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மதுகபிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நான் கேட்கிறேன். அதை உங்களால் தமிழிலே மக்களுக்கு மொழிபெயர்த்து கொடுக்கிற தைரியம் இருக்கிறதா? நாங்கள் எதை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை மக்களுக்கு நாங்கள் மொழிபெயர்த்து கொடுக்கிறோம். நீங்கள் மக்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை உங்களால் மொழிபெயர்த்து கொடுக்க இயலுமா? இது தேனி மாநாட்டிலே தௌஹீத் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்து ஆலிம்களுக்கு, ஜமாத்துல் உலமாவுக்கு விடுக்கின்ற அறைகூவல். தைரியம் இருந்தால் எதிர்கொள்ளட்டும். நாங்கள் எல்லா மதுஹப் நூல்களையும் இதோ தமிழிலே மொழிபெயர்த்து கொடுக்க போகிறோம், சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்ப பதிலையும் சேர்த்து சொல்றோம், கண்டிப்பாக முன்வர மாட்டார்கள். ஏன் அவ்வளவு வண்டவாளம்? வெளியில தமிழ்ல வந்துருச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளை எல்லாம் விளக்கு மாத்த தூக்கிட்டு ஆலிம் சவுட் வாசலுக்கு வந்துருவாங்க. அவ்வளவு கன்றாவி. ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிற சபையில் இப்ப நான் அதை சொல்லலாம் முடியாது. சொன்ன கடைசியில் என்ன திட்டிக்கு, ஏன் இந்த அசிங்க அசிங்கமா பேசுறான், என்னமோ நானா பேசுற மாதிரி. ஏன் பேச்சு கிடையாது. மதுகபுல உள்ளதை எடுத்து சொன்னா சரி சரி, அந்த கன்றாவியை போட்டு எதுக்கு இத்தனை ஆயிரம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அசிங்கம் இல்லையா என்று நீங்கள் பேசுவீர்கள். அவ்வளவு அசிங்கம். இஸ்லாத்தை பேசுவதிலே என்றைக்காவது அசிங்கம் ஏற்பட்டிருக்கிறதா? பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று 1.5 மணி நேரம் உரை நிகழ்த்தப்பட்டது. நபிகளார் காட்டிய ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுகிற பொழுது மனம் ஒருபடி மேலாய் எழுந்து நிற்கிறது. நான் சத்திய மார்க்கத்தில் இருக்கிறேன், உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறேன், சரியான தூதரை பின்பற்றுகிறேன் என்று மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதம் கொள்ளுகிறோம். ஆனால் மதுகபை சொல்லுகிற பொழுது அப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுமா? அந்த தைரியத்தோடு உங்களால் மக்கள் மன்றத்திலே மதுகபு சட்டங்களை எடுத்து வைக்க முடியுமா? ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல தலையை குனியணும், கேவலப்படணும், அசிங்கத்தை உணரணும். என்னடா இது கொள்கை என்று தலையில துண்ட போடணும். மதுகபை பேச ஆரம்பித்தால் ஒழுக்க சீர்கேடுகளுடைய ஒட்டுமொத்த குத்தகை மதுகபு நூல்கள். இல்லை என்று மறுக்கட்டுமா இருக்கலாம், மறுத்தால் தகுந்த ஆதாரங்களை வெளியிட தயார். இஸ்லாம் என்பது ஒழுக்க குன்று, ஒழுக்கத்தின் சிகரம். இஸ்லாத்திலே சொல்லப்பட்டதற்கு நிகராக ஒழுக்க போதனைகளை உலகத்திலே வேறு எந்த சித்தாந்தத்திலும் பார்க்க முடியாது. பாலியல் ஒழுங்கு, ஆண் பெண் ஒழுங்கு, இத்தனை ஆயிரம் மக்கள் குழுமி இருக்கிறோம், ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை கட்டுப்பாடு, எவ்வளவு ஒழுங்கு! இஸ்லாம் காட்டி தந்ததன் வெளிப்பாடு இது. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை என்றால் இத்தனை ஆயிரம் மக்கள் கூடியிருக்கிற இது போன்ற ஒரு மாநாட்டை மற்றவர்களால் நடத்துகிற பொழுது அந்த மாநாட்டு திடலை போய் பார்த்துட்டு வாங்க போது, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். காவல்துறை அதிகாரி இடத்துல கேளுங்க, நல்லா சொல்லுவாங்க. இவ்வளவு பேர் கூடுற கூட்டத்துக்கு இதுல 4ல் 1 பங்கு போலீஸ்காரங்களை பாதுகாப்பு போடும் காவல்துறை. அவ்வளவு சண்டை, அவ்வளவு ஈட்டிசிங்க, அவ்வளவு பொம்பளை பஞ்சாயத்து, ஆம்பளை பஞ்சாயத்து, குடிகார பிரச்சனை, ஸ்டால்ல சண்டை, கக்கூஸ் போற இடத்துல சண்டை, குடிச்சு புட்டு ரகல. ஒரு மாநாட்டை நடத்தி முடித்து கலைத்தவர்களை வீட்டுக்கு செல்வதற்குள்ளாக காவல்துறை அதிகாரிகளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும். ஒரு சப்தம் உண்டா? ஒரு கலவரம் உண்டா? பெண்களுக்கு எதிரான ஒரு சீண்டல் உண்டா? ஒரு ஈவ்டீசிங் பிரச்சனை உண்டா? பெண்கள் பகுதியிலே ஆண்கள் கடந்து செல்கிற ஒரு நிகழ்வாவது உண்டா? எப்படி உருவானது? இஸ்லாம் உருவாக்கியது. இஸ்லாத்துடைய போதனை.
விபச்சாரம் குறித்து, பாலியல் ஒழுங்குகள் குறித்து அல்லாஹ்வும் அவனது தூதரும் கற்றுத்தந்த வாழ்க்கை வழிமுறை நம்மிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம், ஒரு தாக்கம். நம்ம இத்தனை ஆயிரம் பேர் இருந்து பஞ்சாயத்து இல்ல, பஸ்ல ஒரு 50 பேர் உட்கார்ந்துருப்பான். தனித்தனியா சீட்டை போட்டு பிரிச்சு வைக்கலாம், முடிஞ்சிச்சு கதை. பஸ்ஸை விட்டு இறங்கும்போது பஞ்சாயத்தோட இறங்கணும். ஒரு 20 நிமிட பயணம், ஒரு அரை மணி நேர பயணம், அதற்குள்ளே 1008 கட்டுப்பாடுகள் தேவைப்படுகிறது. இஸ்லாம் ஒழுக்கத்தை சொல்லி நல்ல கண்ணியமான மக்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் மதுஹப் நூட்களை திறந்து பார்த்தால் ஆண் பெண் ஒழுக்கத்தை சிதைக்கிற கேவலமானவர்களை, விபச்சாரிகளை உருவாக்குவதற்கு என்னென்ன சட்டங்கள் தேவையோ எல்லாத்துடைய தொகுப்பாக, பாவம் செய், தண்டனை பெறாமல் தப்பிப்பதற்கு நான் வழி சொல்லி தருகிறேன் என்று சொல்லுகிற வழிமுறை மதுஹபின் வழிமுறை. ஒன்னே ஒண்ணு சொல்ற உதாரணத்துக்கு, அதையே சொல்ல ஆரம்பிச்சா பெரிய பட்டியலா நீண்டும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். பாலியல் குற்றம் செய்கிற ஒரு ஆணையும் பெண்ணையும் கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். உடனே அவன் சொல்றான், இவன் பொஞ்சாதிங்களாம். பொஞ்சாதினா அதுக்கு பேர் குற்றமே கிடையாது, அது நன்மையான காரியம். இல்லறத்தில் ஈடுபடுவது மார்க்கத்திலே நன்மையை பெற்று தருகிற காரியம். ஆனா குற்றத்திலே ஈடுபட்ட ஆணையும் பெண்ணையும் கையும் களவுமாக பிடித்த உடனே மதுஹப் சொல்லி தருகிறது, எவனாவது பிடிச்சிட்டானா நைட்ல 2 மணிக்கு கள்ளத்தனமாக சௌரேறி குதிக்கிறத பார்த்து வெளியில வீட்டு கதவு பூட்ட போட்டு ஆளை கையும் களவுமா பிடிச்சிட்டா தப்பிக்கிறதுக்கு நான் வழி சொல்லி தர்றேன். என்ன வழி? பின்வழியா ஏறி குதிச்சு போற வழி அல்ல, நேர கதவை திறந்துட்டு வெளியே வா, முன்னாடி நிக்க மக்கள்கிட்ட சொல்லு, இவன் பொஞ்சாதின்னு சொல்லு. எப்படி சொல்லணுமா? ஒயின்கானத்து ஜௌஜத்தன் லில் கைர், அவள் வேறு ஒருத்திக்கு மனைவியாக இருந்தாலும் சரியே, அடுத்தவன் பொஞ்சாதியா இருந்தாலும் பரவாயில்லை, என் பொண்டாட்டின்னு சொல்லு, ஃபலா ஹத்த, அதற்கு தண்டனை கிடையாது. இதை சொல்லி நீங்கள் இஸ்லாத்தை வளர்த்து விடுங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் வளர்கிற மார்க்கம் தானே, அடுத்தவர்களை ஈர்க்கிற மார்க்கம் தானே, அறிவாளிகளை, யோகியர்களை, நாகரிகமானவர்களை உள்ளே வந்து குழும செய்கிற மார்க்கம் தானே. இந்த தகவலை உலகத்திற்கு பகிரங்கமாக மேடை போட்டு எடுத்து சொல்லி, இதோ இந்த அற்புத சித்தாந்தம் இருக்கிறது, உள்ளே வாருங்கள் என்றால் எல்லா அயோக்கிய பயிலும் மூட்டை முடிச்சோட உள்ள வந்து சேர்ந்துருவான். இது ஒரு கொள்கையா? ஒரு இஸ்லாமிய பண்பாடா? விபச்சாரத்திற்கு 100 கசையடி கொடு, திருமணமானவன் செய்தால் மரண தண்டனை கொடு என்கிற அளவிற்கு கடுமையான சட்டத்தை உருவாக்கி இருக்கிற மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட தகவலா? இப்படி ஒன்றா இரண்டா எதை எடுத்தாலும் அசிங்கம், ஆபாசம், தவறு, பிழை. ஒரு பள்ளிவாசல்ல இதை விட்டுருங்க, நடைமுறை வாழ்க்கையை விட்டுருங்க, இபாதத்தை எடுத்துக்குவோம். இஸ்லாத்துல முக்கியமானது இபாதத்து தானே, வழிபாடுகள் தானே, அதுக்கு நிகரா ஒண்ணும் கிடையாது தானே. தொழுகை, தொழுகை குறித்து அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகைக்காக ஒரு மனிதர் நின்றார், அவள் தனது இறைவனோடு பேசுகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம். இதா காம அஹதுக்கும் இல ஸலாத்தி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹ், உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்றால் அவர் தனது இறைவனோடு உரையாட துவங்கி விட்டார். அல்லாஹ்வோடு பேசுகிற பாக்கியம். ஒரு தலைவனோடு, ஒரு முதலமைச்சரோடு, ஒரு பிரதமரோடு, ஒரு காவல்துறை அதிகாரியோடு, மக்கள் மத்தியிலே மதிப்பு பெற்றிருக்கிற ஒரு மனிதரோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொரு மனிதனும் பூரித்து போகிறான். அவருக்கு அருகிலே நின்று செல்ஃபி எடுத்துக் கொள்கிறான். அந்த போட்டோவை தன்னுடைய வீட்டிலே கடையிலே மாட்டி வைத்துக் கொள்கிறான். அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில ஒரு தலைவனுக்கே ஈடுபாடு இருக்கிறது என்றால், சர்வலோகங்களையும் படைத்தாளுகிற இறைவனோடு பேசுகிற வாய்ப்பு என்றால் சாதாரணமான வாய்ப்பா? எவ்வளவு உன்னதமான, எவ்வளவு புனிதமான வாய்ப்பு! இஸ்லாத்துல அதுக்கு எவ்வளவு செய்தி. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வோடு பேச போறேன், நான் சொல்லித் தரதெல்லாம் கவனமா குறிச்சிக்க. குது அந்நிய மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து உங்களுடைய வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள். சல்லு கமார் ஐத்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்தாங்க.
தக்பீர் கட்டுறதுல இருந்து, உது செய்யறதுல இருந்து, ருக்கு போறதுல இருந்து, சஜ்தா போறதுல இருந்து, அத்தஹியாத் இருக்கிறது எப்படி, சலாம் கொடுக்கிறது எப்படி, தொழுகைக்கு பிறகு துஆ எப்படி, திக்ர் எப்படி, இன்ச் பை இன்ச்சா சொல்லி தந்தாங்க. என்ன மிஸ் ஆயிடக்கூடாது. ரப்புல் ஆலமீனோடு பேச போற, சர்வலோகங்களுக்கு அதிபதியாமே, அவ்வளவு கண்ணியமா பேசு, உன்னை அலங்கரிச்சுக்க, ஈடுபாடு காட்டு, சோம்பேறித்தனமா இருக்காத, பசியோடு தொழுவாத, தூக்கம் வந்தா தொழுவாத, எத்தனை கட்டுப்பாடு. இப்படி நபிகளாரால் பார்த்து பார்த்து கற்றுத்தரப்பட்ட தொழுகை என்ற வழிபாட்டை இந்த மதுஹப் நூட்கள் எவ்வளவு கேவலப்படுத்துகிறது தெரியுமா? அந்த தொழுகைக்கு உங்களை தலைமை தாங்கி வழி நடத்துகிற தலைவர் யார், எப்படிப்பட்டவர்? நபிகளார் சொன்னார்கள், அக்ரவுக்கும் குர்ஆனா, உங்கள யாரு அழகான முறையில அதிகமாக குர்ஆனை கற்றிருக்கிறாரோ அவரே உங்களுக்கு இமாமத்து செய்யட்டும். எல்லாரும் தெரிஞ்ச செய்தி தானே. ஆனா மதுஹப் சொல்லுது கேளுங்க, ஹனஃபி மதுஹப் சொல்லுது கேளுங்க, நீங்கள் உங்க பள்ளிவாசல்ல தொழுகைக்கு இமாமை தேர்வு செய்கிறீர்களா, அஸ்மஹும் வஜ்ஹா, முதல்ல அவர் முகத்தால் அழகாக இருக்கிறாரா, அழகிய முகமுடையவரா, அதை பாரு. அவர் மூஞ்சி நல்லா இருக்கணுமா, அதுக்கு என்ன அளவுகோல்? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெள்ளையா இருக்கணுமா, சோப்பா இருந்தா தப்பு செய்ய மாட்டாரு, ரொம்ப ஒழுக்கமா கரெக்டா இருந்துருவாரா, நல்ல கத்தி மூக்கு நீட்டமா இருக்கணுமா? அப்ப ஆப்பிரிக்காரங்க தொலை வைக்க கூடாது, ஜப்பான்கார மூக்கு சப்புன்னு இருக்கு, தொலை வைக்க கூடாது. யாருதான் தொலை வைக்கிறது? யாரு சொன்ன செய்தி? அஸ்மாஹும் வஜ்ஹா, முகம் அழகாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ் படைத்திருக்கிற அனைத்துமே அழகு என்று நம்ப வேண்டிய மார்க்கத்திலே முகத்தால் அழகு என்று தனியாக ஒரு பிரிவினை உண்டா? தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களிலே மிகச்சிறந்த மிக அழகான படைப்பாளர் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். மனித படைப்பு முழுவதும் அது கருப்போ சிவப்போ, புள்ளமோ நெட்டையோ, உயரமோ உயரம் குறைவோ, மாநிறமோ அதிக நிறமோ, எப்படி இருந்தாலும் அனைத்து மனிதர்களும் அழகான படைப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் மதுஹப் சொல்கிறது, இமாமா இருந்தா அழகான ஆளை தேர்வு செய். இதை எந்த இமாமாவது சொல்லி கடைபிடிச்சிருக்கிறாரா? மதுஹப் அப்படிதான் சொல்லுது. நம்ம அதுக்கெல்லாம் ஃபிட்டு கிடையாது, அதனால நீங்க வேற ஆளை பாருங்க, என் மூக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சப்பையா இருக்குது, அன்னப்பளவு மூஞ்சில இருக்குது, அதனால நீங்க பக்கத்து மார்சால போய் ஆள் தடுங்கன்னு சொன்னீங்களா, வருமானம் வருதுன்னு உடனே புசுக்குன்னு வந்து உள்ள பூந்துட வேண்டியது. சரி, அதாவது பரவாயில்ல விடுங்க, அதை அடுத்து சொல்லப்படுகிற விவரங்களை கேளுங்கள், இன்னும் கொடுமை. அக்ஸருஹும் ஹஸபா, அவர்களில் யார் குலத்தால் பெருமை உடையவராக இருக்கிறாரோ அவரை தேர்வு செய்யுங்கள். குலப்பெருமையை சாகடிக்க வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நிறத்தால், இனத்தால், பாரம்பரியத்தால் எந்த உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை என்பதை கற்றுத்தந்த வந்தவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். திருமணத்திற்கு பெண் தேடுகிற பொழுது கூட குலத்தை மையமாக வைத்து பெண் தேடி விடாதே என்று அறிவுரை சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். குலப்பெருமை என்றைக்குமே நீடித்து நிலைத்து இருக்காது, இறையச்சத்தையே தேர்வு செய் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகளாருடைய அத்தனை பொன்மொழிகளையும் காலில் போட்டு மிதித்து விட்டு குலப்பெருமை உடையவரை உன் இமாமாக தேர்வு செய் என்கிறீர்களே. அடுத்து சொல்கிறார்கள், அதைவிட கொடுமை, சும்மல் அஹ்ஸனு ஜௌஜத்தன், அழகான பொஞ்சாதி உடையவராக இருக்க வேண்டும். எவன் உண்டாக்கலாம் தெரிஞ்சு போச்சா? கல்லப்பே எவனோ ஆலிம் சாமார் பொண்டாட்டியை பூரா பார்க்கணும்னு பிளான் போட்டிருக்கான், எழுதிச்சான். சும்மல் அஹ்ஸனு ஜௌஜத்தன், வீட்டுக்காரையை கூட்டிட்டு வா, ஆஜர்த்து முதல்ல ஒன்ன பார்க்கறதுக்கு முன்னாடி உன் பொஞ்சாதியை பார்க்கணும். எழுதி வைத்ததை சொல்லவும் முடியாது, இந்த செய்தி ஆலிம்கள் சொல்லவும் இல்லை. ஒருவேளை அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா? அதுவும் இல்லை. ஏன்? வைத்து பாட்டுக்கு பஞ்சாயத்து வந்துருமே. தலை பெரிதாக உறுப்பு சிறிதாக, இமாமத்துக்கான தகுதிகளாக, இப்படி எண்ணற்ற பல செய்திகள். இதையெல்லாம் ஏன் உருவாக்கினார்கள்? சுயநலத்திற்கு, வருமானத்திற்கு. தங்கள் இஷ்டம் போல் எதையும் சொல்லலாம், குர்ஆனும் ஹதீஸுமே மார்க்கம் என்று சொன்னால் விரும்பியதையெல்லாம் சொல்ல முடியாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட பொய்யான சித்தாந்தம், இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட போலி சித்தாந்தம். குர்ஆனும் ஹதீஸும் இருந்தால் ஆலிம்கள் இன்றைக்கு இருப்பதை போல இருக்க முடியாது. ஒரு மேடை போட்டாலே ஆலிம்கள் பெயருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைப்படுகிறார்கள்.
குர்ஆனும் ஹதீஸும் வந்தால் எல்லாம் அழிந்து போகும். இங்க மேல போட்டாச்சு, மாநாடு தான், பெரிய கூட்டம் இருக்கிறது, மக்கள் திரளுக்கு தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவர்களின் புகழ் பாடல் ஏதேனும் இங்கே நடந்திருக்கிறதா? யாரை பத்தியும் யாரும் பேசல. தணிக்கை குழு உறுப்பினர் வந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாநில பேச்சாளர் வந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாநில தலைவர் வந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாரை பத்தியாவது யாராவது பேசினாங்களா? என் பேசுனா எங்களுக்கு கசக்குமா? மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இனிக்கும் அப்படித்தான் எங்களுக்கு இனிக்கும். காலர் தூக்கி விட்டுக்கலாம், நம்ம யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, பேசுப்பா. தலைவர்களை பற்றி புகழ் பாடுவது மாநாடுகள் கூட்டங்களுடைய நோக்கமாக இருக்கிறது, ஆலிம்களுடைய பேச்சாக இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே மார்க்கம் என்று வந்தால் இவை அனைத்திற்கும் சம்மட்டி அடி கொடுக்கப்படும். ஹஜ்ரத் அவர்கள், ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் அப்படிலாம் பேச முடியாது. இன்னைக்கு அப்படித்தான். மீலாது விழா கூட்டம் போட்டால் பேச்சாளரை பேச அழைக்கிற பொழுது எப்படி பேச அழைப்பாங்க? நாடறிந்த நாவலர், உலகறிந்த பேச்சாளர், தலை சிறந்த எழுத்தாளர் ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார்கள். பேரை கூட சொல்ல மாட்டானுங்க, பார்த்திருக்கீங்களா? அவருக்கு ஒரு பேர் இருக்கும், முகமது இப்ராஹிம், அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், என்ன மாதிரி இருக்கும். ஒன்னையும் சொல்ற ஹஜ்ரத் கிப்லா. அவர் பேரை கூட சொல்ல, பேருக்கு பேரை வச்சிருக்கிறீங்க, பேரை அழிச்சிருங்க, சர்டிபிகேட்ல கிப்லான்னு எழுது. என்னடா கிப்லான்னு கேட்டா ரொம்ப நாள் எனக்கு புரியவே இல்லை. என்னன்னு கேட்டா, மக்கள் தொழுகைக்காக எப்படி அவர்களுடைய முகமெல்லாம் காபா என்ற கிப்லா திசை நோக்கி முன்னிறுத்துகிறோமோ அதே போல நம்முடைய மார்க்க விஷயங்களுக்கெல்லாம் அவரைத்தான் முன்னோக்க வேண்டும். அதுதான் கிப்லாவுக்கு அர்த்தமா. இப்படி எவன் புகழுமா? தௌஹீத் ஜமாத்துல புகழ முடியுமா? குர்ஆன் ஹதீஸிலே புகழ முடியுமா? நபிகளாரை மட்டுமே பின்பற்றுவோம் என்று சொல்லுகிற சித்தாந்தத்திலே புகழ முடியுமா? நபிகளாரே என்ன சொன்னார்கள்? லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். புகழ்ச்சிக்கு எல்லை கட்டிய தலைவர், அந்த தலைவரை பின்பற்றுகிறவன் புகழ மாட்டான், புகழ்ச்சியை விரும்ப மாட்டான். அதை விரும்புகிறவர்கள் இந்த மாணவி வழியை ஏற்க மாட்டார்கள். அதை தவிர வேறு ஒன்றும் இதன் பின்னணியிலே இல்லை. ஆகையினால் நம்முடைய அமல்களுக்கு மறுமையிலே நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நம் கைவிரல்களை கடித்துக் கொண்டு நியாய தீர்ப்பு நாளின் பொழுது பதறக்கூடாது என்றால், மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த இமாம்களை புறந்தள்ளி இருப்போமே என்று மறுமையிலே புலம்பக்கூடாது என்றால், நமக்கு முன்னால் இருக்கிற ஒரே வழி மதுகவை ஒழிப்போம், நபி வழியை கடைபிடிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.